அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு விடயம் பற்றி நாங்கள் பேச போகிறோம். வழமையாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயங்கள், மக்கள் விழிப்புணர்வுபடுத்தப்பட வேண்டிய விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவது வழமை. அது தவிர அரசாங்க திணைக்களங்கள், அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சேவைகள் சம்பந்தமான தெளிவுபடுத்தலாம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வழங்குவோம். அந்த வகையில் இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் அவ்வாறான ஒரு தெளிவுபடுத்தலுக்காகத்தான் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் மக்கள் அறிந்திருக்க வேண்டிய அல்லது மக்கள் இந்த சமூகம் வெளிப்படைய வேண்டிய, சமூகம் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் பற்றி இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியும் நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த விடயங்களை பேசுவதற்காக நாங்கள் இன்று கலையகம் அழைத்து வந்திருப்பது உதயன் சுடரொளி பத்திரிகைகளின் முன்னாள் ஆசிரியர், அதுபோல் இப்போது காலை கதிர் பத்திரிகையின் ஆசிரியர் வித்யாதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு அதிர்வு நிகழ்ச்சியில் சந்திக்க வேண்டியதை மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திப்பது. காரணம், அரசியல் அதுபோல் சமூக ரீதியாக பேச வேண்டிய பல விடயங்கள் உங்களிடம் இருக்கின்றது. அதுபோல் அந்த விடயங்கள் பற்றி பேசுவது அதிர்வு நிகழ்ச்சியில் தான் சாதாரணமாக நாங்கள் பேசுவோம், அரசியல்வாதிகளை அழைத்து. ஆனால் இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அவ்வாறான ஒரு விழிப்புணர்வு ஊட்டல். உங்களுக்கு அண்மையில் 60 வயது பூர்த்தி மணி விழா கடந்த 4ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நாங்கள் அந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியிலும் சிலவற்றை நாங்கள் இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். 60 வயதில் நாங்கள் அறிந்து கொண்ட விடயம், 40 ஆண்டுகள் ஊடகத்துறையில் இருக்கின்றீர்கள். 3/2 பகுதி ஊடகத்துறையோடு பயணித்திருக்கின்றீர்கள். ஒரு நீண்ட பயணம், நீண்ட ஒரு போராட்ட கால பகுதி, அதுபோல் அதன் பின்னராக சமாதான கால பகுதி, இப்போது மின்னிதழ் என காலை கதிரை எடுத்து செல்வது, ஒரு 40 ஆண்டு கால பயணம். எப்படி உணர்கின்றீர்கள்? 60 வயதில் 40 ஆண்டு கால ஊடக பயணம் எப்படி இருக்குது? நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி செய்திகளோடும் எழுத்துக்களோடும் கரைந்து போயிருக்கின்றன. திரும்பி பார்க்கின்ற போது பயமாகவும் கூட இருக்கின்றது. இவ்வளவு தூரம் கடந்து உயிர் பிழைத்து நாங்கள் தப்பி பிழைத்திருக்கின்றோம் என்பதே ஒரு அதிசயத்துக்குரிய விடயம்தான். பல்வேறு தரப்புகளுக்கு மத்தியிலே, கனன்று கொண்டிருந்த ஆயுதங்களுக்கு மத்தியிலே பேனாவோடு நானும் என்னோடு சேர்ந்து ஒரு அணியினரும் நீண்ட காலம் போராடி இருக்கிறோம். பலரை இழந்திருக்கிறோம், பலர் காயமடைந்திருக்கிறார்கள், பலர் இந்த நெருக்கடிக்கு முகம் கொடுக்க முடியாமல் புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருடைய சாதனையின் மூலம் மக்களுடைய கருத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். போராட்டத்தினுடைய போக்கும் அதனுடைய இறுதி கட்டமும் எந்த திசையில் சென்றிருந்தாலும் கூட அந்த களத்திலிருந்து ஊடகவியலாளர்கள் ஆற்ற வேண்டிய பணியை நான் நினைக்கிறேன், நான் உட்பட எல்லோருமே பெரும்பான்மையான ஊடகர்கள் சமூகத்துக்கு திருப்தி தரக்கூடிய அளவுக்கு அதை செய்திருக்கின்றார்கள் என்று நான் நம்புகிறேன். யுத்தகலத்திலே முதல் நிமிடம் வரை இருந்த தகவல்களை மக்களுக்கு உண்மையாக எடுத்து சென்றிருக்கிறோம், உண்மைகளை சொல்லியிருக்கின்றோம். அதன் மூலம் சர்வதேசத்தின் பார்வையை திரும்ப வைத்திருக்கின்றோம். பிணக்குகளோடு சம்பந்தப்பட்ட இரு தரப்புகளும் ஒரு தரப்பை பற்றி மற்ற தரப்பு அறியக்கூடிய ஒரு நியாயமான நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து சென்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஊடகவியலாளர்கள் என்ற முறையிலே பல தரப்புகளோடும் எங்களுக்கு இருக்கின்ற தொடர்பாடல்களை பயன்படுத்தி அவர்களுக்கிடையில் இணக்கங்களை ஏற்படுத்துகின்ற முயற்சியிலும் நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாகவோ அல்லது பின்புலத்திலோ பின்னரங்கிலோ கணிசமான பங்காற்றியிருக்கிறோம், கணிசமான விடயங்களை செய்திருக்கின்றோம். அதே நேரத்திலே பிணக்குகள் விரிந்து செல்வதற்கும் மோதல்கள் முரண்பாடுகள் மேலும் கூர்மையடைவதற்கும் ஆன சில வேலைகளையும் ஊடகங்கள் ஆற்றியிருக்கின்றன. வரலாற்று நிலைமை எங்களுக்கு அத்தகைய ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. அது எங்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த வரலாற்று காலகட்டத்தினுடைய நெருக்குதல் காரணமாக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள். ஆனாலும் ஒரு ஊடக அணி என்ற முறையிலே, நான் மாத்திரமல்ல, இந்த யுத்த தரப்போடு சம்பந்தப்பட்ட எல்லா ஊடக அணிகளும் ஊடக ஆளணியினரும் ஒரு திருப்திகரமான ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார்கள். அதன் மூலம் ஒரு சமூக விழிப்புணர்வை, சமூக ஒரு புரிந்துணர்வை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை சரியான பாதையிலே வழிநடத்த வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், உங்களுடைய இது போன்ற நிகழ்வுகள் இந்த சமூக பிணக்கிலிருந்து தேசத்தை, இந்த நாட்டை, இந்த மக்களுடைய குழுமங்களை பாதுகாத்து கொண்டு செல்வதற்கு எவ்வாறு உதவப் போகின்றது, எவ்வாறு உதவுவோம் என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய வேலை இது என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அந்த ஒரு புள்ளிக்கு இப்போது நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் அந்த விடயம் பற்றி பேசுவதற்காகத்தான் இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம்.
வித்யாதரன் அவர்களோடு நான் தனிப்பட்ட முறையில் பேசி கொண்டிருக்கின்ற போது உணர்ந்த ஒரு விடயம், இவரோடு பேசுகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பதிவாக இருந்ததுன்ற எவ்வளோ பெரிய ஒரு ஆவணமாக இருக்கும். அவ்வாறான ஒரு பதிவாக செய்யலுமா அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கின்றது. பேசுகின்ற எல்லா விடையும் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. ஆனாலும் நிச்சயமாக அவை அனைத்தும் பதிவு செய்யப்பட வேண்டியவை. அது எழுத்துருவிலும் சரி, காட்சி உருவிலும் சரி பதிவு செய்யப்பட வேண்டியவை. நிச்சயமாக காலம் அந்த கடமையை செய்யும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்த விடயத்தோடு குறிப்பாக இந்த ஊடகங்களின் பங்களிப்பு என்பது ஒரு சமூகத்தினுடைய பாதையை தீர்மானிக்கின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. அது கடந்த காலங்களில் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் அதனை மிகச்சிறப்பாக செய்திருந்தார்கள். உங்களை போன்ற ஊடகங்கள், நீங்கள் பணியாற்றிய ஊடகங்கள் மக்களை வழி நடத்தியிருந்தது. மக்களுக்காக ஊடகம் என்ற ரீதியில் இருந்தது, இப்போது ஊடகத்துக்காக மக்கள் என்ற ரீதி மாறி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த சமூக வழிநடத்தலில் ஊடகங்களின் வகிபாகம் என்ற ஒரு விடயத்தை கேட்டால் எவ்வாறு நீங்கள் அதற்குரிய பதிலை? நான் நினைக்கிறேன் ஊடகங்களுடைய வகிபாகம் யுத்த காலத்தில் இருந்ததிலிருந்து இப்போது மாறுபட்டு விட்டது. இப்போது பொறுப்புணர்வும் கடப்பாடும் மாறுபட்டு விட்டது. யுத்தத்துக்கு மத்தியிலே யுத்த காலத்திலே இருக்கின்ற பத்திரிகையாளருக்கு இருக்கின்ற கடப்பாடு, தான் சார்ந்த மக்களுக்காக அவனுடைய பொறுப்பு, அவன் வெளிப்படுத்த வேண்டிய முக்கிய வேலைகள் வித்தியாசமாக இருந்தன. இப்போது ஒரு புதிய அணுகுமுறை, புதிய சூழமைவு, புதிய கள நிலைமை, இவற்றுக்கேற்ற மாதிரி செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் யுத்த காலத்திலே அந்த விடயத்தை நாங்கள் ஒப்பேற்றுவதில் எங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தன, ஆபத்துக்கள் இருந்தன, அச்சுறுத்தல் இருந்தன. ஆனாலும் அவற்றை கடந்து நாங்கள் அவற்றை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போது ஊடகங்கள் தங்களுடைய வகிபாகத்தை சரியாக செய்ய முடியாத 2 பின்னடைவுகளை காணுகிறேன். ஒன்று, ஊடகங்களினுடைய வழிநடத்துகளினுடைய தவறுகள், போக்குகள். அதை மீறி சமூக ஊடகங்கள் இந்த ஊடகங்களுடைய செல்வாக்கை மீறி அவற்றுக்கு சமூக ஊடகங்களால் பல நன்மை இருந்தாலும் கூட அவற்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கங்கள், தீமைகளிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டு இந்த பொதுவான ஊடகங்கள் தங்கள் கடப்பாட்டை நிறைவு செய்வதிலே மிகுந்த நெருக்கடியை எதிர்கொள்கின்றன. உண்மையை சொல்வதிலே சமூக ஊடகங்களோடு சில சமயங்களிலே அவர்களுடைய பொய் புரட்டுகளிலிருந்து மக்களை மீட்பதற்காகவே உண்மையை சொல்வதை விட கூட நேரத்தை எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. இந்த நெருக்கடிக்கு மத்தியிலே ஊடகங்கள் சமூகத்தை, தேசத்தை வழிநடத்தி செல்வதில் மிகுந்த இக்கட்டை எதிர்கொண்டிருக்கின்றன என்று நினைக்கின்றேன். உள்ளிருந்து வருகின்ற நெருக்கடிகள் காரணமாக இந்த சிக்கல்கள் ஊடகங்களுக்கு வந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். இப்போது நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் யுத்த காலத்தில் ஊடகங்களுக்கு இருந்த வகிபாகம் வேறு விதமானது, இப்போது இருக்கின்ற வகிபாகம் வேறு விதமானது. இது இலங்கையில் மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில் இதுதான் நடைமுறை. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த காலத்தின் தேவைக்காக ஊடகங்கள் தங்களுடைய வகிபாகங்களை வகிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஊடகங்கள் சரியாக செயற்படுகின்ற போது, நேர்மையாக செயற்படுகின்ற போது அந்த மக்கள் சரியாக வழிநடத்தப்படுவார்கள். கடந்த காலங்களில் உலகளாவிய ரீதியில் நடைபெற்ற மாற்றங்கள் அனைத்திலுமே இந்த ஊடகங்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருந்தது. அரசியல் மாற்றமாக இருக்கலாம், சமூக பொருளாதார இந்த மாற்றங்களாக இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் யுத்த காலத்தில் தமிழ் ஊடகங்கள், குறிப்பாக வடக்கில் இயங்கிய ஊடகங்கள், உங்களுடைய பணி என்பது உங்களோடு பேசுகின்ற போது எங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களின் அடிப்படையில் மிக ஒரு பாரிய பணி. இப்போது எங்களுக்கு இருக்கின்ற சவால்கள் சில இருக்கின்றன. ஊடகங்களுடைய கடமைகளாக நீங்கள் நினைக்கின்ற, இப்போ நீங்கள் காலைக்கதிர் என்ற ஒரு பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருக்கின்றீர்கள். அந்த பத்திரிகையை நாங்கள் தலைநகரிலும் மின்னிதழ் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலத்திரனியல் ஊடகங்கள் மிக அதிக செல்வாக்கை செலுத்தக்கூடிய காலங்களாக இருக்கிறது. பத்திரிகை ஊடகங்களுக்கு, குறிப்பாக அச்சு ஊடகங்களுக்கு மிக சவாலாக முகப்புத்தகங்கள், ஃபேஸ்புக் வந்திருக்கின்றது, சமூக ஊடகங்கள் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஊடகங்களுடைய பொறுப்பு எவ்வாறானதாக இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், இந்த காலகட்டத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கணும்? ஊடகங்கள் முதல் தாங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வதற்கு முன்னர் பிழையான கருத்துருவாக்கங்கள் சமூக ஊடகங்களால் விதைக்கப்படுவதற்கு எதிராக போராட வேண்டிய மிக கஷ்டமான நெருக்கடி நிலையில் இருக்கின்றன. முதலிலே சயநிலையில் இருந்து மக்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. தினசரி காலையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு தவறான அர்த்தம் கற்பித்தலோடு வருகின்ற விதைப்புகள், மக்களை தவறான திசையிலே வழிநடத்துகின்ற விதைப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது தாராளமாக நடக்கின்றது. அதிலிருந்து மக்களை மீட்டெடுத்து புதிய திசையை நோக்கி கருத்துருவாக்கத்தை கொண்டு செல்வது என்பது ஒரு மிக கஷ்டமான காலம். ஆனால் யுத்த காலகட்டத்திலே எங்களுக்கு வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பொறுப்புணர்வோடு நாங்கள் சொல்லுகின்ற செய்திகளை மக்கள் நம்பி அதை கருத்துருவாக்கமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருந்தது. இப்போது அப்படி அல்ல. குறிப்பாக சமூக ஊடகங்களிலே சில தரப்புகள் வேண்டுமென்றே மக்களை குழப்புகின்ற, வேண்டுமென்றே மக்களை நெருக்கடிக்கு ஆழ்த்துகின்ற, பொறுப்பு கூற கடப்பாடற்ற
சில விடயங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். முதலுக்கு நான் நினைக்கிறேன் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான சட்ட திருத்தங்கள், சட்ட ஏற்பாடுகள் கட்டாயம் அவசியம். சமூகத்திலே ஒரு கருத்து விதைக்கின்ற ஒரு தரப்பு அதற்கான பொறுப்பை, சட்ட ரீதியான பொறுப்பை ஏற்கக்கூடியதான ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற போது கருத்து சுதந்திரம் என்ற பெயரிலே அதற்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவில் வெடிக்கும். ஆனால் யதார்த்த புறநிலைமையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்ததற்கெல்லாம் சமூக ஊடகங்களை தடை செய்கின்ற ஒரு பங்கை நோக்கி நிர்வாகிகள் செல்லாமல் இருக்கின்ற சமூக ஊடகங்களை நெறிப்படுத்தல் முறையிலே செய்கின்ற நிலைமை வேண்டும். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகின்றேன். யாழ்ப்பாணத்திலே வந்திருந்த ஒரு முக்கிய அரசியல் தலைவரோடு வந்திருந்த ஒரு அதிகாரியினுடைய கைத்தொலைபேசி காணாமல் போய்விட்டது. 24 மணி நேரத்துக்குள்ளே கைத்தொலைபேசியையும் கண்டுபிடித்து அதை எடுத்தவருடைய விடயங்களையும் எடுக்கக்கூடியதாக இருந்த அதிகாரிகளால் ஒரு நாளைக்கு 100 தொலைபேசிகள் பற்றிய முறைப்பாடுகள் போகின்றன. வருடக்கணக்காக அவை கிடப்பில் போடப்படுகின்றன. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த கருத்துருவாக்க விடயத்திலே ஒரு அரசியல் வழிகாட்டல்கள், தலைமைகள் தனியான ஒரு சட்டப்பிரிவையும் அதை வழிநடத்துவதற்கான சரியான அதிகாரிகள் தரப்பையும் உருவாக்கினால்தான் இந்த தரப்புகளிலிருந்து நாங்கள் காப்பாற்ற முடியும். ஏதேனும் ஒரு பேரில் ஒரு முகப்புத்தகத்தை பதிந்துவிட்டு ஒருவரை பற்றி தூற்றித் திருவது, ஒருவரை பற்றி கவனவீனமாக நடப்பது, சில பேர் சமூகத்திலே சில பிரகிருதிகள் என்று பெயர் சொல்லியே என்ன எது என்று கேட்காமல் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இது வெளிநாடுகளிலே நீங்கள் இதை செய்ய முடியாது. தாராளமாக அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவரை பற்றி கொச்சையாக பேசுவது, ஒருவரை பற்றி தவறாக கருத்தை விதைப்பது, அவருடைய கருத்தோடு மோதாமல் அவரை பற்றி தவறான விமர்சனங்கள் செய்கின்ற ஒரு பண்பியல்புகள், இதை நாங்கள் பத்திரிகை ஊடக உலகிலே முந்தி செய்தது அல்ல. ஊடகங்களுக்கு நிகராக அதிலே பலர் அடிப்படை அறிவு கூட, ஒரு வசனம் கூட தெரியாக எழுத தெரியாதவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை விதைக்கின்றனர். என்ன கேட்டீங்கன்னா வரிசைப்படுத்துவேன் சிலரை. அவர்களை சில அரசியல் கட்சிகளும் கூட தங்களுடைய ஆட்களாக அரவணைத்து வைத்துக்கொண்டு நடத்துகின்ற. ஆகவே நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் தங்களுடைய கடமையை நிலைநிறுத்த முதல் இத்தகைய பிரகிருதிகளினால் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்கான போராட்டத்திலே முதல் தங்களுடைய பெரும் பங்கை செலுத்த வேண்டி இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது விடயத்திலே அரசியல் தலைமைகளும் சமூக தரப்புகளும் ஒன்றிணைந்து பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு இல்லாமல் சமூகத்தை குழப்பிக் கொண்டிருக்கின்ற தரப்புகளை, அது யாரை திட்டுகிறார்கள், யாரை பேசுகிறார்கள் என்று அல்ல, நியாயமாக சட்ட ரீதியாக சட்டத்துக்குரிய முறையிலே செய்யாமல் நடக்கின்ற தரப்புகளை உரிய முறையிலே கண்டித்து அடக்கி வைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தாவிட்டால் ஊடகங்கள் மூலம் சமூகத்தை வழிப்படுத்துவது என்பது சாத்தியமில்லாத ஒரு நிலையாக ஒரு 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 குழப்பமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த 2 வருடங்களிலே இந்த நிலைமை மிக மோசமான கட்டத்தை அடையும். அதுவும் நான் நினைக்கிறேன் வருகின்ற ஆண்டு, அடுத்த இன்னொரு 6 மாதத்துக்கு பின்னர் தேர்தல் ஆண்டாக போகின்றது. இது இன்னும் மோசமான கட்டத்தை அடையும். மக்கள் நியாயமான விடயங்களை ஆராய்வதை விடுத்து ஒன்றுமில்லாத பூடகமாக அர்த்தம் கற்பிக்கப்பட்ட பொய்யான புரட்டான விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலை போகின்றது. அந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்களை உரிய முறையில் செக் அண்ட் பேலன்ஸ் வைக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நெருக்கடியை நோக்கி நகர்வோம். பொறுப்புக்கூறல் இல்லாத ஊடகங்கள் சமூகத்துக்கு பெருந்தீங்கிழைத்து சமூகத்தை மேலும், நான் நினைக்கிறேன் இப்போது ஏப்ரல் 21 அடுத்து வந்த காலகட்டம், ஏப்ரல் 21க்கு முன்னர் அத்தகைய சக்திகளை தோற்றுவித்த விடயங்களிலும் அதற்கு பின்னர் நடந்த சம்பவங்களுக்கும் ஒரு சரியான ஊடக கலாச்சாரம், சட்ட ரீதியான பொறுப்பு கூறுகின்ற ஊடக கலாச்சாரம் இல்லாதது ஒரு காரணம் என்று நினைக்கின்றேன். அது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு பதிவாக இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி அமையும் என நாங்கள் நம்புகின்றோம். காரணம், பல்வேறுபட்ட தரப்பினருக்குமான செய்தியாக சில விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த கருத்துருவாக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த கருத்துருவாக்கத்தில் தான் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை வாழப்போகின்றது. ஆக அது பொறுப்பு என்பது மிக தேவையான விடயம். அதே போல் தென்னிலங்கை பார்த்தாலும் இந்த சிங்கள ஊடகங்கள் இனவாதங்களை பேசுவதும் சில வேளைகளில் அவர்கள் அதன் மூலமாக வியாபாரம் செய்வதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். எண்ணத்தை பேசினால் சந்தைப்படுத்தலாம், எந்த விடயம் அதிகமாக பார்க்கப்படுகின்றது, எந்த விடயத்துக்கு மக்களிடம் இலகுவாக செல்லக்கூடியதாக இருக்கின்றது, இதை நாங்கள் சில தமிழ் ஊடகங்களிலும் பார்க்கணும். நீங்கள் குறிப்பிட்டது போல சமூக வலைத்தளங்கள் எதையாவது அடித்து விட்டால் லைக் சொல்லலாம். இவருக்கு நாங்கள் எதிராக பேசினா எங்களுக்கு கூட இதுகள் வரும். அது சமூக ஊடகங்கள். கவலைக்குரிய விடயம், உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்யுங்கள். சமூக ஊடகத்துக்கு எதிராக போராட வேண்டிய மரபு ரீதியான ஊடகங்களுக்கான பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறான நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் எங்களுடைய பங்களிப்பை இயலுமானவர் இது தவிர ஏனைய சில விடயங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் வசந்தம் டிவியினூடாக செய்கின்றோம். ஆனால்
மரபு ரீதியான ஊடகங்களும் சில அச்சு ஊடகங்கள் சில இலத்திரனியல் ஊடகங்கள் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி ஒன்றை வழிநடத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அவற்றையும் இந்த கருத்துருவாக்கம் என்ற விடயத்தில் பார்க்கின்றோம். நாங்கள் அரசியல் தலைமைத்துவங்களும் அதிகமாக சொல்லுகின்ற விடயம் ஒன்று, மக்கள் எதை விரும்புகின்றார்கள் அதை நாங்கள் செய்து கொடுக்கின்றோம், இல்லாட்டி அதற்காக போகின்றோம் என்பதற்கு தலைவர் ஒருவர் தேவையில்லை. எங்களுக்கு தேவை ஊடகங்களும் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக, தலைவர்கள் மக்களுக்கு கருத்துக்களை விதைத்து சரியான பக்கத்தில் எடுத்து வரக்கூடியவர்களாக. இனவாதம் பேசி வீராப்பு பேசி உணர்ச்சி வட பேசி அவர்களை எடுத்துக்கொள்வது ஒரு புறம், இது தென்னிலை ஊடகங்கள் செய்கிறது. இதையே சில தமிழ் ஊடகங்களும் தமிழ் தரப்புக்கு மத்தியிலும் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியிலும் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு நான் நினைக்கிறேன், என்னை கேட்டீர்களானால் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய ஆசிரியர் தலையங்களை அடிக்கடி கூறி வருகின்ற விடயம், ஜனநாயகம் உயரியது தான், ஆனாலும் அதிலும் சில கீழ்த்தரமான பங்குகள் இருக்கின்றன. பெரும்பான்மையின் தீர்ப்பு நீதியானது நியாயமானது என்று சொல்லுகின்ற ஒரு அர்த்தமற்ற கற்பிதமே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். பெரும்பான்மை ஒன்றும் 9 என்று சொன்னால் அது 9 தான் என்று தீர்ப்பென்ற முடிவை இந்த நாடு தீர்மானிக்கின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. அதை நான் நினைக்கிறேன் அரசியல் தலைவர்கள் வசமாக பயன்படுத்துகிறார்கள், உணர்ச்சியை தட்டிவிடுகிறார்கள். தமிழர் தரப்பிலே பொறுத்த பொழுது தமிழர் ஊடகங்களுடைய நிலைமை ஒரு கத்தியில் நடப்பது போன்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தங்களுடைய உரிமைக்காக, நீதிக்காக, நியாயத்துக்காக, கௌரவ வாழ்வுக்காக ஒரு நீண்ட கால போராட்டத்தை எண்ணி பார்க்க முடியாத தியாகங்களின் உச்சியிலே அவர்கள் செய்துவிட்டு தோல்வியில் துவண்டிருக்கிறார்கள். இந்த தோல்வியின் பின்னணியில் கூட ஏதாவது ஒரு நியாயம் கிடைத்துவிட மாட்டாதா என்ற உயரிய சிந்தனையிலே அல்லது அந்த எதிர்பார்ப்பிலே ஆதங்கத்திலே இருக்கின்ற மக்களை குழப்புவது இலகு. அந்த அந்த எண்ணத்திலே இருப்பவர்களை அந்த முகமூடியை போட்டுக்கொண்டே சாதாரணமாக குழப்பலாம். யதார்த்தம் எது என்பதை புரிய முடியாத நிலையிலே அந்த கற்பிதங்களோடு இருக்கின்றவர்களை வழிநடத்துவது மிக கஷ்டமான விடயம். அப்படி வழிநடத்துபவர்களை ஊடகங்கள் மூலம் குழப்புவதும் இலகு. கொள்கைகள், கோட்பாடுகள், ஏனென்றால் 10 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற போராட்டத்தினுடைய தியாகத்தை, ஈகத்தை மக்கள் தங்களுடைய மனதிலே உச்சமாக வைத்து போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இழப்புண்டு, ஒவ்வொரு வீட்டிலும் தியாகம் உண்டு, ஒவ்வொரு வீட்டிலும் ஈகம் உண்டு. ஆகவே அதை தொட்டு பேசுவதும் அதை தொட்டு எதையும் விதைப்பதும் மிக இலகுவான காரியம். அதுக்காக நீங்கள் நீண்ட முயற்சி எடுக்க தேவையில்லை. ஆனால் யதார்த்தத்தை அந்த மக்களுக்கு புரிய வைப்பது என்பது மிக கஷ்டமான விடயம். இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஊடகங்கள் போராடி கொண்டிருக்கின்றன, உண்மையை சொல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசியல் தலைமைத்துவங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில அரசியல் தலைமைத்துவங்கள் அந்த கோஷங்களிலே, பழைய விடயங்களினுடைய கோஷங்களிலே தங்களுடைய அத்திவாரத்தை கட்டியெழுப்பி வந்தபோது இப்போது கள நிலைமையை புரிந்து கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள முயற்றுகின்ற நிலைமையும் நாங்கள் காண்கின்றோம். இவற்றை இரண்டுக்கும் நடுவிலே ஒரு யதார்த்தபூர்வமான ஒரு தீர்வை இந்த தேசம் கண்டுபிடிக்க வேண்டும். தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இணக்கமான ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடிப்பதாயின் முதல் தமிழர்களும் முஸ்லீம்களும் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும், ஒரு இணக்கத்துக்கு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், நீண்ட காலம் சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த காலத்திலே விடுதலை போராட்டத்துக்கு மத்தியிலும் கூட தமிழர் முஸ்லீம் ஒற்றுமையை மிக உச்சமாக வலியுறுத்தி வந்த ஒரு தரப்பாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இப்போதும் அதைத்தான் நான் நினைக்கிறேன். பெரும்பான்மை தரப்பிடமிருந்து நாங்கள் எதுவும் நியாயம் பெற வேண்டுமானால் சிறுபான்மை தரப்புகள் முதல் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும். நான் ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை, ஒரு கொண்டு கொடுத்து ஒரு இணக்கத்துக்கு வர வேண்டும். காலங்காலமாக ஒரு தரப்பு பெரும்பான்மை தரப்போடு சேர்ந்து கொண்டு மற்ற தரப்பை அடக்குகின்ற நிலைமை இப்போது ஒரு களநிலைமை மாறி இருக்கின்றது. கிழக்கிலே பார்த்தால் சிங்கள தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் ஒரு உண்ணாவிரத பந்தலிலே முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்றோம். நான் நினைக்கிறேன், முஸ்லீம் தலைவர்களும் தமிழ் தலைவர்களும் ஒரு உண்ணாவிரத பந்தலிலே இருக்க வேண்டிய வேளையிலே நாங்கள் மாறி போராடி கொண்டிருக்கிறோம். இது நான் நினைக்கிறேன் விடுதலை போராட்ட காலத்திலே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது, சமாதான காலத்திலே ஒரு முன்முயற்சி எடுக்கப்பட்டது. அந்த முன்முயற்சியை ஏற்படுத்துகின்ற அழுத்தத்திலே நாங்கள் பங்கு பெற்றோம். உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஊடகங்களில் இருந்தீர்கள், நாங்களும் கணிசமான பங்களித்தோம். இப்போது அது பற்றி சிந்திப்பவர்கள் ரொம்ப குறைந்து போயிருக்கிறார்கள். தரப்புகளை சேர்க்கின்ற கொண்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழுகின்ற ஒரு பண்பியல்பை நாங்கள் கிழக்கில் உருவாக்காவிட்டால் கிழக்கு நிச்சயமாக சிறுபான்மை தரப்புகளுக்கு பாதிப்பு தரக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கு நாங்கள் ஏதேனும் ஒரு விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாமே தவிர, கிழக்கிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பெரும்பான்மையாக இருந்தாலும் சிங்கள தரப்புகளுக்கு பின்னால் ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம். அது நான் நினைக்கிறேன்
2019 ஏப்ரலுக்கு பின்னராவது அது மாற வேண்டிய சூழல் வந்திருக்கின்றது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு தரப்பிலுமே பாதிப்புகள் உண்டு. தமிழர் தரப்பிலும் பாதிப்புகள் உண்டு, முஸ்லீம் தரப்புகளிலும் பாதிப்பு உண்டு. ஒரு தரப்பால் இன்னொரு தரப்பு பாதிக்கப்பட்ட பட்டியல் நீண்டது. அவற்றை கூறியே உணர்ச்சியை தூண்டிவிட்டு நாங்கள் பிரிந்து நிற்கின்ற நிலைமை பார்க்கின்றோம். இவ்வளவு காலமும் அரசோடு சேர்ந்திருந்து முஸ்லீம் தரப்புகள் பலவற்றை சாதித்து கொண்டு விட்டன, நாங்கள் நிற்கதியாக நிற்கின்றோம் என்ற ஒரு ஆதங்கம் தமிழர் தரப்புக்கு இருக்கின்றது. ஆகவே ஏதாவது பெற்றாக வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. மத மோதல்கள், இன மோதல்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற மக்களை பிளவுபட்டு அவர்களை நலிவுடைய வைத்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கிடைக்க முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடும் என்று நினைக்கின்றேன். சகிப்புத்தன்மையும் கடந்த காலத்தை மறந்து முன்னேறுகின்ற ஒரு போக்கும் அவர்களுக்கு இருக்குமானால் மாத்திரமே இதனை எட்ட முடியும். அதனை செய்ய வேண்டிய தலைமைகள் வலிமையாக, அது உணர்வுபூர்வமான விடயம் என்பதால் வலிமையாக பேச மறுக்கின்றன. தமிழர் தரப்பிலே சம்பந்தனாக இருக்கலாம், முஸ்லீம் காங்கிரஸ் தரப்பிலே ஹக்கீமாக இருக்கலாம். அதை வலிமையாக மக்களிடம் எடுத்து செல்லாமல் மேசைகளிலே, கொழும்பு மேசைகளிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். களத்துக்கு சென்றாக வேண்டும், யதார்த்தத்தை அந்த மக்களிடம் சொல்ல வேண்டும், அந்த மக்களிடமிருந்து வருகின்ற எதிர்ப்புகளை சமாளித்து அவர்களை புரிய வைக்க வேண்டும். அதை அரசியல் தலைமைகள் செய்யாமல் இருக்கின்றன. மாறாக அவர்களுடைய, நான் சொல்லுகின்ற தலைவர்களுடைய உள்ளூர் பிரதிநிதிகள் இதை இன்னும் கிளறிவிடுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கு தலைமைகளில் இருக்கிற தவறு அதான். நான் தலைவர் பிரபாகரனுடைய தலைமையிலிருந்து சம்பந்தன் தலைமை வரை பார்த்திருக்கிறேன். தலைவர்கள் பார்த்திருப்பார்கள், என்ன பேசவும் பேசலாம், எதுவும் பேசலாம். அப்புறம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தை வந்து கொழும்பிலே இன்னொரு இடத்திலே சமாளிப்பார்கள். நான் பச்சையாகவே சொல்லுகிறேன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய தரப்பை தாறுமாறாக விமர்சிக்கிறார். அதை பகிரங்கமாக கண்டித்து அதல்ல எங்களுடைய நிலைமை என்று சொல்லுகின்ற நிலைமை கூட்டமைப்பு தலைமையிடம் இருக்கவில்லை. சம்பந்தனும் சொல்லவில்லை, சுமந்திரனும் சொல்லவில்லை. கதவுக்கு பின்னால், அரங்குக்கு பின்னால் சம்பந்தப்பட்ட தரப்புகளை கையப்பிடித்து ஏதும் செய்திருப்பார்கள், அதை மறந்து விடுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனால் தங்களுடைய கட்சியை சேர்ந்தவரை வழிநடத்துகின்ற ஒரு தேடிப்போய் வாசலிலே காத்து நின்று மோடியை சந்திக்கிறார்கள், புதுடில்லிக்கு போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். மறுபுறத்திலே தன்னுடைய கட்சி எம்பி ஒருத்தர் விமர்சித்ததை பற்றி பகிரங்கமாக ஒரு கருத்து சொல்ல ஒருவரும் தயாராக இல்லை. இது முஸ்லீம் தரப்பிலையும் இருக்கின்றது. ஹக்கீம் தமிழரோடு நட்புறவு பற்றி பேச விரும்புகிறார். அங்கிருக்கின்ற எம்பிக்கள் அல்லது களத்திலே இருக்கின்றவர்கள் தாறுமாறாக சிக்ஸர் அடிக்கிறார்கள். அதை பற்றி பேசுகின்ற ஒரு வெளிப்படையான தலைமை இல்லாதவரை, அதற்கான துணிச்சலான தலைமை இல்லாதவரை, ஓரிரு தலைவர்களை தவிர வேறு யாருமே அந்த விடயத்தை சொல்லுகின்ற நிலைமை இல்லாதவரை ஏன் உணர்ச்சி பூர்வமான விடயத்தை நாங்கள் தொடுவான் என்ற ஒரு பயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் வெளிப்படையாக சில விடயங்களை பேச விரும்புகிறேன். கிழக்கு மாகாணத்திலே கடந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் அதற்கு முந்தைய தேர்தலிலும் பிள்ளையானுடைய கட்சி ஒரு கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்றது. அந்த வாக்கு வங்கிக்கு ஒரே ஒரு காரணம்தான், இஸ்லாமியர்களை முஸ்லீம்களோடு முரண்படுகின்ற நிலையை அவருடைய கட்சி தான் கூடுதலாக தூக்கி பிடிக்கின்றது. அப்படி அவர்களுக்கு வாக்கு விடுவதால் கூட்டமைப்பிலே இருக்கின்ற ஒரு தலைமை, ஐயோ நாங்கள் இந்த இடத்தை விடக்கூடாது, நாங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று துள்ளி குதிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. முதலில் கூட்டமைப்பு தலைமை தன்னுடைய தலைமை மட்டத்திலே ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதை தன்னுடைய பிராந்திய பிரதேச மட்டங்களுக்கு சொல்ல வேண்டும். பிராந்திய பிரதேச மட்டங்களில் இருக்கின்ற தலைவர்கள் ஒரு விடயங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கு தலைவர்கள் ஐக்கியம், ஒற்றுமை, சிறுபான்மை இனங்களுடைய ஒற்றுமை பற்றி பேசினால் வெறும் கூத்தாக இருக்கின்றது. முதலிலே அதை கொழும்பிலே பேச முதல் களத்திலே அதை நாங்கள் செய்விப்போமா, அதை எங்களுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்களா என்பதை முடிவெடுக்க முடியாத லாயக்கற்ற தலைமைகள் கொழும்பிலே இருப்பேன். நான் அதை சம்பந்தனையும் பார்த்து சொல்லுகின்றேன், ஹக்கீமையும் பார்த்து சொல்லுகின்றேன். ஹக்கீம் தமிழர் தரப்போடு ஐக்கியம் என்றால் தன்னுடைய பிராந்திய தலைவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். சம்பந்தன் தன்னுடைய பிராந்திய தலைவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் அங்கே உணர்ச்சி அரசியல் நடத்தி கொண்டு ரெண்டு தரப்பையும் மோத விட்டு கொண்டு சரியா மோதத்தான் போகிறீர்கள், அதை முடிவெடுங்கள். அந்த முடிவை தலைமை எடுக்கட்டும். தலைமை கொழும்பிலே வேறு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றது, பிராந்தியங்களிலே தலைவர்கள் வெவ்வேறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாத இந்த நிலையிலே தீர்வு, ஒரு இணக்கமான உடன்பாடு, நல்லிணக்கம் எல்லாம் நான் நினைக்கிறேன் சாத்தியமற்றவை, நிச்சயமாக சாத்தியமற்றவை. தலைவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லது அவர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள், நான் பிரபாகரன் மாதிரி இராணுவ தலைமையை கேட்கவில்லை, ஆனால் ஜனநாயக ரீதியிலே இது எல்லாம் அவர்கள் விரும்பினதெல்லாம் பேசலாம், அது ஜனநாயக உரிமை என்று சொல்லிக்கொண்டு இப்படியான விடயங்களை நீங்கள் கையாள முடியாது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் எல்லா அமைச்சுக்களையும் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக திறந்த அந்த குறுகிய கால ஐக்கியத்தை எவ்வாறு உலகமே பார்த்து வியந்து அதிர்ந்து போயிருந்தது.
அது தாக்குப்பிடிக்கவில்லை நீண்ட காலம், அது வேறு. ஆனால் அந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடியாத தலைவர்களாகத்தான் தமிழ் தலைவர்களும், நான் நினைக்கிறேன் மாற்று கட்சிகள் அல்ல, தங்களுடைய கட்சியிலேயே அந்த அந்த ஐக்கியத்தை உருவாக்க முடியாத தலைவர்கள் கொழும்பிலிருந்து என்ன லாயக்கு, என்ன பிரயோசனம் என்று இருக்கின்றேன். அவர்களால் எப்படி இந்த தோல்வியில் துவண்ட இந்த நிலையிலிருந்து சமூகத்தை வழிநடத்த முடியும் என்று நான் நினைக்கின்றேன். முதலிலே அரசியல் கட்சிகள் தங்களுடைய கட்சிகளை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற நிலைமையை செய்ய வேண்டும். தாங்கள் தலைவர்களாக இருப்பதற்காக பிராந்தியங்கள் இருப்பவர்கள் எதுவும் பேசிவிட்டு போகட்டும் என்ற தலைவர்களினால் இந்த சமூகத்துக்கு ஒரு தீர்வை தேடித்தர முடியாது. வலிமையான 70% மேற்பட்ட பெரும்பான்மையை கொண்ட அந்த பெரும்பான்மை சிந்தனையிலே உச்சத்திலே இருக்கின்ற ஒரு தரப்போடு நீங்கள் எந்த பலவும் இன்றி தமிழர் தரப்பை பொறுத்தவரை தங்கியிருக்கக்கூடிய ஒரு தரப்பு சர்வதேச ஆதரவு ஒன்றுதான். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நகருவதாயின் முதலிலே உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் ஐக்கியமாக கட்டுப்பாடாக காட்டக்கூடிய தலைவர்கள் வேண்டும். வெளிப்படையாக பேசுகின்ற தலைவர்கள் வேண்டும். அவர் ஒன்று கொழும்பில் பேச, பிராந்தியம் ஒன்று வேறு தலை இருக்க வாள் ஆடிக்கொண்டிருக்கின்ற நிலைமை தொடருமானால் இந்த பிரச்சனையை அணுக முடியாது. இதைத்தான் நாங்கள் திருப்பி சுட்டி காட்டி கொண்டு இந்த கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கருத்துருவாக்கம் ஊடகங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். அதிலே ஊடகங்கள் கூட சரியான பங்களிப்பை செல்லவில்லை. அது பற்றி நாங்கள் பேசுவோம். ஒரு ஊடகவியலாளராக, அதுபோல் இந்த அரசியல் தளத்தில் இந்த ஊடகத்தோடு பயணித்த ஒரு அனுபவம் மிக்கவராக சில கருத்துக்கள் உங்களிடமிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அவ்வாறான தேவையும் இருக்கின்றது. நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருந்த விடயம், ஒரு தரப்பு அல்லது ஒரு தலைமை அல்லது அரசியல் தலைமையாக இருக்கலாம், சமூக தலைமைகளாக இருக்கலாம், ஊடகங்களாக கூட இருக்கலாம், தங்களுடைய விடயங்களை தங்களுடைய சமூகத்துக்கு சென்று சொல்ல வேண்டும். இப்போது இப்போது தமிழ் தரப்பை எடுத்துக்கொண்டால் முஸ்லீம் தரப்பை விமர்சிக்கின்றவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். முஸ்லீம் தரப்பை எடுத்துக்கொண்டால் தமிழ் தரப்பை விமர்சிக்கின்றவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார்கள். கிழக்கு மாநிலத்தில் பிள்ளையானவர்களுடைய கட்சியை கூட நீங்கள் உதாரணமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவ்வாறானவர்களுக்கு தங்களுடைய சமூகத்திலும் ஒரு வரவேற்பு அதிகரிக்கின்றது. ஆனால் தங்களுடைய சமூகத்தின் குறைகளை, தங்களின் சமூகத்தினுடைய சில கூடாத விடயங்களை, மைனஸான விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றவர்களுக்கு அவ்வாறான வரவேற்பு இல்லை. நான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது, எவ்வாறு இது முன்னெடுக்கப்பட வேண்டும்? தமிழ் தரப்பு தமிழ் மக்களிடம் சென்று சரியான விடத்தை சுட்டிக்காட்டுகின்ற தைரியம் ஒன்று வேண்டும். அதேவேளை அவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றவர்களுக்கு எதிர்த்தரப்போடு பேசுகின்ற ஒரு ஆளுமை, அது தமிழ் தரப்பு முஸ்லீம் தரப்போடு இருக்கலாம். அப்போது முஸ்லீம் தரப்பு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தமிழ் தரப்பு இருக்க வேண்டும். சிங்கள தரப்பு, தென்னிலங்கை தரப்பாக தென்னிலங்கை தரப்பு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தமிழ் தரப்பு இருக்க வேண்டும். மக்களும் இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சாத்தியமா? இவ்வாறு இதற்கான பாதை வழிவகுக்கிறது. ஒரு பெரிய மாற்றம், ஒரு அதிரடி மாற்றம் செய்ய வேண்டிய விடயம். அதற்கு அரசியல் தலைமைகள் துணிச்சலுடையவையாக இருக்க வேண்டும், வெளிப்படையாக பேசுகின்ற தன்மையாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன், நான் வெளியில் செல்லவில்லை, தமிழர் தரப்பிலேயே எடுத்துக்கொள்கிறேன். தமிழ் கூட்டமைப்பிலே நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக பேச அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் எது மக்களுக்கு பிடிக்குமோ அதையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பிரபாரன் காலத்திலே நாங்கள் பேசிய நிலைமைகள் வேறு, எங்களுடைய பின்புலம் வேறு, எங்களுடைய வலிமை வேறு. இப்போது இருக்கின்ற வலிமையை யதார்த்தமாக பேசி யதார்த்தமாக அவற்றை சொல்லி வெளிப்படையாக வருகின்ற தங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படையாக எடுத்து செல்லுகின்ற தலைவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். மக்களுக்கு எது விருப்பமோ அதை பேசி வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வோம் என்ற ஒரு நிலைப்பாடு தான் எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. சின்ன அபிவிருத்தி திட்டங்கள் கூட 5 வருடங்களாக நாங்கள் பலாலி விமான நிலைய அபிவிருத்தியை செய்ய தயாராக இல்லை. ஏனென்றால் பலாலி நில விவகாரம் ஒரு உணர்வுபூர்வமான விவகாரம். அதை சொல்லி வாக்கை அங்கே அந்த வட்டத்தில் இருக்கின்ற வாக்கை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக அது பற்றி நாங்கள் தீர்மானிக்க பின்னடித்து கொண்டிருந்தோம். மக்களுக்கு அதை புரிய வைக்க நாங்கள் தயாராக இருக்கவில்லை. இது ஒரு சின்ன விடயம். நான் நினைக்கிறேன், இனப்பிரச்சனை விடயத்திலே, தேசிய உடன்பாட்டு விடயத்திலே பல விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும், யதார்த்தங்களை செய்ய வேண்டும். உச்சத்தில் இருந்த நாங்கள் கீழே விழுந்திருக்கின்றோம் என்ற நிலைமையை புரிந்து கொண்டு அதனை தங்கள் மக்களிடம் சொல்லுகின்ற தகுதி, திறமை அல்லது அதற்கான துணிச்சல் உள்ள தலைவர்கள் எங்களிடம் வேண்டும். ஒரு அதீத கற்பனையிலே ஒரு கற்பிதத்திலே இருக்கின்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டை வைத்துக்கொண்டு அதை பிரச்சாரம் செய்வது இலகுவான விடயம். ஆனால் யதார்த்தத்தை மக்களுக்கு புரிய வைத்து, உண்மையை ஒப்புக்கொள்ள வைத்து, உணர்வுபூர்வமான நிலையை தாண்டி கள நிலைமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு தலைமைகள் எங்களிடம் இல்லை. அவர்கள் எல்லோரும் வாக்கு வங்கியை இலக்கு வைத்ததான பிரச்சாரங்களிலே, அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழர் தரப்பில் மாத்திரமில்லை, முஸ்லீம்கள் தரப்பிலும் இதுதான் கள நிலைமை. யதார்த்தம் எது என்பதை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அதிலிருந்து நகர்த்துகின்ற நிலைமையை விட்டுவிட்டு உணர்வுபூர்வமான விடயங்களை சொல்லி சாத்தியமற்ற விடயங்களை கூறி மக்களை ஒரு கற்பனா நிலையிலே வைத்திருப்பதன் மூலம் காலங்காலமான பின்னடைவை நோக்கி சமூகங்கள் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காண்கின்றோம்.
2009க்கு முன்னர் தமிழர் பேசிய அரசியல் வேறு, அவருடைய வலிமை வேறு, அவருடைய கள நிலைமை வேறு. இன்றைய நிலைமைக்கு ஏற்ற விதம் இதுதான் யதார்த்தம் என்பதை சொல்லுகின்ற ஒரு துணிச்சல் நான் நினைக்கிறேன் 10 வீதமான அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இல்லை. ஊடகங்களும் கூட இதுதான் நிலைமை என்று சொல்லுகின்ற நிலைமை வெளிப்படையாக இல்லை. நாங்கள் இதைத்தான் கேட்க முடியும் என்ற நிலைமை. நீங்கள் கடந்த கால சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்களானால் இந்த விடயத்தை தென்னிலங்கை எவ்வாறு கையாண்டிருக்கின்றது, தந்திரோபாயமாக கையாண்டிருக்கின்றது, அதன் மூலம் தன்னுடைய மேலாண்மை போக்கை எவ்வாறு தக்க வைத்திருக்கின்றது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் பச்சையாக சொல்லுகிறேன், ஒரு தேசம், ஒரு நாடு, இந்த நாடு சட்ட ரீதியாக இறையாண்மை உள்ள நாடு. இந்த நாடு எதிராக ஒரு தரப்பு, இனத்தரப்பு யுத்தம் ஒன்றை தொடுத்து தன்னுடைய தேசியத்துக்கான விடுதலை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம். தமிழர் தரப்பு எல்லோரும் ஒன்றாக நாங்கள் தென்னிலங்கையோடு பேசுகின்ற நிலைமை திம்புவிலே வந்தது. திம்புவிலே நாங்கள் 4 கோட்பாடுகளை தமிழர் தரப்பு ஏகோபித்து வைத்தது. ஒரே ஒரு தரப்பு அந்த கூட்டத்துக்கு பங்கு பெற்றவில்லை, அது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். மற்ற தரப்புகள் எல்லாம் தமிழருடைய பிரதிநிதிகளாக பங்கு பெற்றார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் தலைமைகள், முஸ்லீம் தலைமைகள் தென்னிலங்கை தலைமை எவ்வளவு தந்துரோகமாக செயற்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த திம்பு விடயத்திலே நாங்கள் தமிழர் தரப்பு வைத்த 4 கோட்பாடுகளிலே 3 முக்கியமானவை. ஒன்று, தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தனியான ஒரு தாயகம் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது, அது உண்மையாக மலையக மக்களுடைய பிரச்சனையை ஒன்றி வைக்கப்பட்டது, இந்த மண்ணில் இருக்கின்ற எல்லோருக்கும் சிவில் உரிமை இருக்கின்றது என்பது. அப்போது வந்த தென்னிலங்கை தலைமை, அப்போதைய ஜனாதிபதி ஜெயவர்தன அவர்களுடைய சகோதரர் அவர்கள் இந்த முதல் 3ஐயும் அடியோடு நிராகரித்தார். ஒரு நாட்டினுடைய தலைமை என்ற முறையிலே, இறையாண்மை உள்ள நாடு என்ற முறையிலே தென்னிலங்கையிலே அது வரவேற்கப்பட்டது. அன்றைய நிலையிலே அப்படி மறுக்கக்கூடிய நிலைமை தென்னிலங்கைக்கு இருந்தது. 4வது விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த பிரச்சனை பெரும்பாலும் நாடற்ற மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. நெருக்கடி முற்றுகின்றது. இந்திய படை இலங்கைக்குள்ளே நேரடியாக தலையீடு செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகின்றது. உடனடியாக இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்கின்றது இலங்கை. அந்த ஒப்பந்தத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சரியாக 2 வருடங்களுக்கு முன்னர் திம்புவிலே தான் நிராகரித்த அந்த 3 கோட்பாட்டிலே முதல் 2 கோட்பாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறது. தென்னிலங்கை ஏற்றுக்கொள்கிறது. தென்னிலங்கையிலே பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த தலைவர்கள் அதை செயற்படுத்தாவிட்டாலும், அதாவது நீங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினுடைய பிரியம்பிளை எடுத்து வாசிப்பீர்களானால், வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய பாரம்பரிய தாயகம், ஹபிச்சுவல் ஹோம்லேண்ட் என்றது அங்கே இருக்குது. அது ஒரு நிலத்தொடர்புடைய ஒரு தனியான இனம், தமிழர்கள் தனியான இனம் என்பது அங்கே இருக்குது. தனித்துவமான இனம் என்பது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே இருக்கின்ற. பாருங்கள், அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை எவ்வாறு நாசுக்காக தென்னிலங்கை மாற்றுகின்றது. இது 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே, 85 திம்பு நடுப்பகுதியிலே திம்பு பேச்சுவார்த்தை நடக்கின்றது. அங்கு இதை மறுக்கிறார்கள். ஒரு தேசம், நாங்கள் ஒரு நாடு என்ற முறையில் இதை தர முடியாது, எங்கள் இறையாண்மை உள்ள நாடு என்றார்கள். இறையாண்மை உள்ள நாடு என்று சொல்லிக்கொண்டே அதற்கு முரணான இந்த 2 விடயங்களையும் ஒப்பமிடுகிறார்கள். தென்னிலங்கை ஒப்பமிடுகின்றது. அது நடந்து சரியாக 15 வருடங்களுக்கு பின்னர் 2002 உங்களுக்கு தெரியும், கட்டுநாயக்கா விமான நிலையம் மீது விடுதலை புலிகள் தாக்கல் நடத்தி அவர்கள் இராணுவ உச்சநிலையில் இருக்கின்ற போது அந்த 3வது விடயம், சுயநிர்ணய உரிமையை எங்களுக்கு நோர்வே ஒஸ்லோ கம்யூனிகேயில் இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்கின்றது. இலங்கை அரசாங்கம் யதார்த்தத்தை மீறி, தன்னுடைய இறையாண்மை பற்றிய சிந்தனையை மீறி யதார்த்தத்தை ஒப்புக்கொள்கின்றது. என்னென்று ஒரு உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழருக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொள்ளும். இந்த யதார்த்தபூர்வமான பேச்சை, அந்த யதார்த்தபூர்வமாக அதை அணுகியபடியால்தான் அந்த காலகட்டத்திலே அந்த அரசால் தாக்குப்பிடிக்க முடிந்தது. பின்னால் விடுதலை புலிகள் முழுசாக அளிக்கப்பட்ட விட்டவுடன் 2009 நாட்டினுடைய தலைவர் இந்த 3லேயும் தலைகீழாக மாறிவிட்டார். இந்த நாடு முழுவருக்கும் சொந்தமானது, தனியான எந்த இனமும் இல்லை, தனியான ஒரு தாயகம் இல்லை, இங்கே எந்த இனத்துக்கும் சுயநிர்ணய உரிமை இல்லை என்ற அந்த 3ஐயும் மறுக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை வெளிப்படையாக ஜே.ஆர். ஜெயவர்தன எதிர்ப்புக்கு மத்தியிலும் அதை செய்தார், அந்த ஒப்பந்தத்தை செய்தார். எதிர்ப்புக்கு மத்தியிலும் இதே இன்று ஜிஎல் பீரிஸை தன்னுடைய தூதுவராக அனுப்பி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தீர்வு காண தயார் என்பதை அறிவித்தார்.
அப்படி யதார்த்தமாக பேசுகின்ற ஒரு தலைமை தமிழர் தேசத்திலே வர வேண்டும். இஸ்லாமிய தீவிரவாதத்தின் தாக்குதலின் பின்னர் நாட்டின் களநிலைமையை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாக பேசுகின்ற ஒரு அரசியல் முஸ்லீம் தலைமைகள் வேண்டும். இதுதான் யதார்த்தம். இதிலிருந்து தான் நாங்கள் நகர முடியும். இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எவ்வாறு 87 இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு கீழ் தமிழர்களுடைய சில கோட்பாடுகளை திம்பு கோட்பாட்டில் 2 இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொள்ள தயாராகிச்சோ, அதுபோன்று விடயத்தை நேரடியாக வெளிப்படையாக சொல்லி செய்கின்ற, அது கழுத்துக்கு வந்த அப்புறமும் கூட அதை சொல்லுகின்ற ஒரு நிலைமை நான் நினைக்கிறேன் எல்லா தலைவர்களும் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழர் தரப்பிலும் ஓரிரு தலைவர்கள் யதார்த்தத்தை பேசி வாங்கி கட்டிக்கொள்ளுகின்ற தலைவர்களை நாங்கள் காண்கின்றோம். இஸ்லாமிய முஸ்லீம்கள் தரப்பிலே அதிலே கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அவர்கள் உணர்ச்சியை வசமாக பயன்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை விந்தி விடுவாரோ, இந்த உணர்ச்சியை பயன்படுத்தி வாக்குகளை திரட்டி விடுவாரோ என்ற பயம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை ரிஷாட் பதவியினுடைய அவர்களுடைய கட்சி முந்திக் கொண்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் இருப்பது போல படுகின்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இன்றைய நிலையிலே செய்யக்கூடியது இதுதான் என்பதை வெளிப்படையாக பேசி, ஒரு கற்பனையில் இல்லாத ஒரு நிலைமையிலே பேசி வழிநடத்துகின்ற ஒரு தலைமை வேண்டும். அதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னமும் உணர்ச்சி அரசியலிலே நாங்கள் இருப்போமானால் எங்களிடம் இருப்பது எது, நாங்கள் இழக்கப் போகின்றது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் திருப்பி சொல்வதுண்டு. நாங்கள் சுதந்திரமடைந்த காலகட்டத்திலே நீர்கொழும்பு முழு தமிழ் பிரதேசமாக இருந்தது. இன்று நிலைமை மாறிவிட்டது. நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்போமானால் இது யாழ்ப்பாணம் வரையும் வரும். அதற்கு முதல் ஏதாவது ஒரு விடயத்தை நாங்கள் நகர்த்தியாக வேண்டும். விடுதலை போராட்டம் நடந்த காலத்திலே, ஆயுத போராட்டம் நடந்த காலத்திலே இடையான ஏற்பாடுகளை ஏற்றுக்கொள்வது அதற்கு ஆபத்தானதாக இருக்கும் என்ற வாதங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே இன்னொரு யதார்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்திலே அரசியல் 2வது விடயமாகவும் இராணுவம் விவகாரம் 1வது விடயமாகவும் இருந்தது. இராணுவ ரீதியான ஒரு தலைமைத்துவம் தமிழர் தரப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இராணுவ ரீதியான தலைமைத்துவத்தினுடைய மட்டத்திலிருந்து தான் அரசியல் விடயங்கள் கட்டவிழ்ந்தன. விடயங்களை அந்த சூழலிலே பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது. இன்றைய நிலைமை வேறு. அப்போது ஊடகங்களுடைய கடப்பாடு கூட வேறாகத்தான் இருந்தன. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இராணுவ ஒரு கட்டமைப்பு ரீதியான வாழ்வா சாவா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. தினசரி பல்லாயிரம் பேர் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்கின்ற ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது அரசியல் தனித்துவமாக பேச முடியவில்லை. இராணுவ அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தென்னிலங்கை அரசியல் கூட விடுதலை புலிகளுடைய இராணுவ வீச்சுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு அரசியல் ரீதியாக தாழ்த்தி கொண்டும் மிஞ்சி கொண்டும் போகின்ற நிலைமையில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய நிலையிலே அரசியல் மாத்திரம்தான் பேச வேண்டும். அரசியல் ரீதியாக விடயங்களை அணுகுவதற்கு எங்களிடம் இருக்கின்ற வலிமை என்ன என்பதை நாங்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் தலைமைகள் யதார்த்தத்தை பேசாமல், தங்களால் செய்யக்கூடியவற்றை சொல்லாமல், செய்ய இயலாதவற்றை செய்ய முடியாதவற்றை வெறும் கொள்கை ரீதியான விடயங்களை பேசிக்கொண்டும் அந்த உணர்ச்சி மூலம் வாக்குகளை திரட்டி கொண்டும் அரசியல் செய்து கொண்டிருக்குமானால் நிலைமை மேலும் மேலும் மோசமாகுமே தவிர தங்களுடைய மக்களுக்கு எதுவும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தற்காலிக அமைதி தன்னும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு வராது என்றுதான் நான் நினைக்கிறேன். மக்களும் இதனை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டம் உருவாக வேண்டும். அதற்கு ஊடகங்கள் சரியான பங்களிப்பை வழங்க வேண்டும். யதார்த்தத்தை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு துணிச்சல் வேண்டும். அது சில வேளையிலே கஷ்டமாக இருக்கும். ஊடகம் நேற்று வரை சொன்ன 1 1 2 விட்டு இன்று 1 1 3 என்று சொல்வது ஒரே நாளில் மாறுவது என்பது கஷ்டமான விடயம். அது எங்களை போன்ற ஊடகவியலாளருக்கு யுத்தத்தோடு நின்று அதனோடு பயணித்த ஊடகவியலாளருக்கு அதிலிருந்து ஒரு மாற்றான நிலைமையை நோக்கி நகர்த்துவது என்பது மிக கஷ்டமான விடயம். சில வேளையிலே எங்களையே நாங்கள் குற்றம் சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை அணுகாவிட்டால் அந்த யதார்த்த உலகிலே நாங்கள் வாழ்வது கஷ்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஊடகங்களுக்கான செய்தியாக இருக்கின்றது, மக்களுக்கான செய்தியாக இருக்கின்றது, அதுபோல் அரசியல் தலைமைத்துவங்களுக்கு செய்தியான இருக்கின்றது. நாங்கள் வரலாறு எங்களுக்கு சில பாடங்களை கற்றுத்தரும். எதிர்காலம் சில சந்தர்ப்பங்களை வைத்திருக்கும். வரலாறு கற்றுத்தந்த பாடங்களை வைத்துக்கொண்டு, அனுபவத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலம் தருகின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய பார்வையில் நீங்கள் இந்த வரலாற்றில் இந்த போராட்ட வரலாறு, அதன் ஊடக பயணம், இந்த பயணத்தில் அண்மையில் உங்களுடைய மணி விழாவில் பேசுகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நண்பர் குறிப்பிட்டிருந்தார், நண்பர் கமபாரதி ஜெயராஜ் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் வித்தியாதனுடைய வரலாறை சரியாக பதிவு செய்வதாக இருந்தால் இலங்கை அரசியலை பதிவு செய்தது போல இருக்கும் என்று. என்னால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள், போராட்ட சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கின்றீர்கள். அவ்வாறு இந்த வரலாறு கற்றுத்தந்த பாடங்கள் பலவும் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இந்த கற்றுத்தந்த பாடங்கள் எதிர்காலத்துக்கான அந்த அனுபவங்களாக பயன்படுத்தி கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்கான உங்களுடைய பார்வையில் நீங்கள் சொல்லுகின்ற செய்தி இவ்வாறு.
எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற பண்பியல்புகள் எங்களிடம் தவறிவிட்டன. அது சம்பந்தமான பல ரகசியங்களை நான் காலக்கிரமத்திலே சமூகத்துக்கு சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். பக்கத்திலிருந்து பார்த்தவன் என்ற முறையிலே அருமையான வாய்ப்புகளை நாங்கள் எவ்வாறு இழந்தோம். அது உண்மைகளை சொல்லுகின்ற போது பல ஆளுமைகள் பற்றிய எங்களுடைய மதிப்பீடு மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைமையாக வரக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. அதை பற்றி நாங்கள் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகின்ற வாய்ப்பை பற்றி சிந்திக்காமல் தாங்கள் சார்ந்த தரப்பினுடைய அரசியல் பற்றி மாத்திரமே சிந்திக்கின்ற அரசியல் தலைமைகள் அந்த நிலையிலே தொடரும் வரை நிச்சயமாக அருமையான சந்தர்ப்பங்கள் இழக்கப்படும். அதன் மூலம் பல பின்னடைவுகளை நாங்கள் சந்திப்போம். 2000 ஆண்டிலே சந்திரிகா அவர்கள் கொண்டு வந்த அரசமைப்பு திட்டம் பற்றி இப்போது பேசுகிறோம். அப்போது அதை நாங்கள் கூட கடுமையாக விமர்சித்தோம். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய இலக்கும் எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய வலிமையும் வேறாக இருந்தன. அந்த கட்டத்திலே கூட அதை நியாயப்படுத்த முடியும். அந்த வலிமையோடு அதுக்கு மேல் எதிர்பார்த்தோம், அதை நிராகரித்தோம். இன்று வந்திருந்து கொண்டு எங்களுடைய தலைவர்கள் அருமையான திட்டம் என்று அதை சொல்லிக் கொண்டிருப்பது போல இப்போது எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நாங்கள் இழந்து வருகிறோம். 2015 எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. மிக வேகமாக இந்த தரப்புகளை நகர்த்துவதிலே நாங்கள் தவறளித்திருக்கிறோம். அதை முற்கொண்டு செல்வதிலே மெத்தனமாக இருந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். தாராளமான கூட்டங்கள் போட்டு தாராளமாக பேசிக்கொண்டிருந்த போது காலம் கடந்து கொண்டிருக்கின்றது, நிலைமை மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் சர்வதேச தரப்புகளுடைய வலிமையிலே தங்கியிருக்கின்ற நாங்கள் சர்வதேச தரப்புகளுடைய அழுத்தத்தை பிரயோகிக்க செய்ய முடியாமல் இருந்திருக்கிறோம். இப்போதும் கூட எங்களிடம் இருக்கின்ற வலிமை யாது என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே நாங்கள் பேச வேண்டும். அதன் அடிப்படையில் பேசுவதன் மூலம் மாத்திரம்தான் பெற முடியுமா, அதை தாண்டி இன்னொரு விடயத்திலே நாங்கள் பெற முடியுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும். 2 தோணியிலே நாங்கள் கால் வைக்க முடியாது. சரி, பேசுவதில் தான் நாங்கள் முடிவெடுக்கப் போகின்றோம் என்றால் அந்த பேச்சிலே நாங்கள் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தந்திரோபாயமாகவும் நடக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த தந்திரோபாயத்திலே நாங்கள் தவறளித்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். தென்னிலங்கை காலத்துக்கு காலம் நெருக்கடிகள் வருகின்ற போது தன்னுடைய மேலாதிக்க போக்கை கீழே குறைத்து கொள்வதும் பிறகு ஒரு எழுச்சி வருகின்ற போது எழும்பி நின்று அழுத்தத்தை பிரயோகிப்பதுமான ஒரு மேல்கீழ்கின்ற மாற்றத்தை பார்த்திருக்கிறோம். 80களின் ஆரம்பத்திலே ஒன்று, இந்திய படையினுடைய வருகையோடு ஒன்று, பிறகு 90க்கு பிறகு ஒன்று, கட்டுநாயக்க தாக்குதலுக்கு பிறகு ஒன்று, பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மாவிலாறு தாக்குதலோடு தொடங்கிய நடவடிக்கையோடு ஒன்று என்ற நிலைமையை பார்த்து கொண்டிருந்தோம். அதன் பிறகும் கூட 2009க்கு பின்னரும் கூட தென்னிலங்கை உச்சமான ஒரு மேலாதிக்கத்தில் இருந்தது. 2015 எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு சமநிலையான நிலையிலே நாங்கள் நின்று பேசக்கூடிய விவகாரம். பேச்சு மேசையிலே அதை நகர்த்துகின்ற தமிழ் தலைமை அதை மக்களோடு பேசுவதிலே தவறளித்து நின்றது. மக்களுக்கு அதை எடுத்துரைப்பதிலே தவறளித்து நின்றது. ஊடகங்கள் அதை எடுத்துச் செல்வதில் தவறளித்து நின்றன. ஆகவே ஒரு முரண்பாடு இப்போது தென்னிலங்கை தனக்குள்ளே முரண்பட்டு மோதி போயிருக்கின்றது. இனி அடுத்த தேர்தல் வரையும் எதுவும் நடக்கும் என்ற நம்புவதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. நேற்றும் கூட ஒரு ராஜதந்திரியோடு பேசிக்கொண்டிருந்தேன். டெல்லிக்கு தமிழர் தரப்பு போவது பற்றி பேசினார்கள். போய் என்ன செய்வது, யாரோடு பேசுவது, அங்கு பேசி இங்கு யாரோடு காய் நகர்த்துவது? நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கும் வரை விடயங்கள் நகர மாட்டாது என்ற ஒரு சந்தேக பார்வை இருக்கின்றது. வேண்டுமானால் இந்திய பிரதமர் அழைத்ததன் காரணமாக பேச்சுக்கு தமிழ் கூட்டமைப்பு அங்கு போய் வரலாமே தவிர அந்த பேச்சின் விளைவாக எதுவும் நடத்த முடியாது என்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. இப்போதும் கூட நாங்கள் எடுத்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை. இந்த காரணத்தினால் வெற்றியளிக்கவில்லை, இன்ன பின்னடைவு காரணமாக வெற்றியளிக்கவில்லை. இனிமேல் இதைத்தான் செய்ய நாங்கள் நினைக்கின்றோம் என்று ஒரு குரலிலே பேசுகின்ற நிலைமை தமிழர் தரப்புக்கு வர வேண்டும். அதே போன்று முஸ்லீம்கள் தரப்பிலும் ராஜினாமா செய்யும் விடயத்திலே ஒற்றுமைப்பட்ட முஸ்லீம் தலைமைகள் இப்போது பிச்சல் பிடுங்கல் பட்டு நிற்கின்றன. என்ன நிலைமையை தாங்கள் கைக்கொள்ளப் போகின்றோம், எது யதார்த்தபூர்வமானது, எதிலே தங்கியிருக்கப் போகின்றோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். இனிமேலும் பிணக்கப்பட்டு இருக்கின்ற 2 தரப்புக்கு நடுவிலே பித்தெடுப்போம் என்ற முயற்சியிலே இருக்கின்ற காலம் கடந்து விட்டது. அது தாண்டி விட்டது. இப்போது அவர்களே பிணக்கப்படுகின்ற ஒரு தரப்பாக இருக்கிறார்கள். அந்த பிணக்கையும் தென்னிலங்கை பிணக்கைக்கும் நடுவிலே நாங்கள் இதை பித்தெடுக்கலாம் என்று தமிழர்கள் சிந்திக்கின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு ஒரே குரலிலே தமிழர் தரப்புகள், இஸ்லாமிய முஸ்லீம் தரப்புகள் பேச வேண்டும். அந்த ஒரே குரலிலே பேசுவதற்கு இதுதான் யதார்த்தம் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேசுகின்ற
முதுகு துணிச்சல் அரசியல் தலைமைகளுக்கு வர வேண்டும். வாக்குகளுக்காக தேர்தல் வரப்போகின்றது, ஊரிலே எண்ணத்தை வாக்கை பெற்றத்தால் எம்பி ஆகலாம் என்பதற்காக பேசுகின்ற தன்மைகளை புறக்கணிக்க வேண்டும். அப்படி பேசுபவர்களை தங்களோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற நிலைமையிலிருந்து தலைவர்கள் வெளியே வர வேண்டும். தலைவர்களுடைய தலைமையை செய்தியை எடுத்து செல்லக்கூடிய பிராந்திய தலைவர்களை அடையாளம் கண்டு வெளிப்படுத்த வேண்டும். அந்த துணிச்சல் அரசியல் தலைமைகளுக்கு இருந்தால்தான் அவர்கள் தென்னிலங்கையோடு இந்த விடயங்களை ஊடாட முடியும், பேச முடியும். அதனை ஊடகங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். இதுதான் விடயம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சம்பந்தன் ஐயா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார், சுமந்திரன் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார். களத்திலே தேர்தலில் நீ வாக்கு திரட்ட வேண்டியவர் அதற்கு தலைகளான விடயத்தை சொல்லிக் கொண்டிருப்பார். மக்கள் குழப்பத்திலே இருப்பார்கள். மக்கள் குழப்பத்தில் இருந்தால் இந்த விடயம் சரிவரப்போவதில்லை. சம்பந்தனாலும் சுமந்திரனாலும் இதுதான் தீர்மானம், இதைத்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று தங்களுடைய பிராந்திய தலைவர்களுக்கு சொல்ல முடியாவிட்டால் அவர்களை ஏன் தலைவர்களாக வைத்திருக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தாங்கள் அரசியல் நடத்தலாம் என்றால் அது அவர்கள் தனியாக ஒரு கட்சியை நடத்திட்டு போகலாம். கஜேந்திரகுமார் ஒரு விஷயம் சொல்கிறார், அவர் அவற்றை கட்சியில் நிற்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் போன்ற ஒருவரை வெல்வதற்காக கூட்டமைப்புக்குள் கொண்டு வந்து வைத்துவிட்டு கூட்டமைப்புக்குள் அவர் அந்த விடயத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற போது சம்பந்தனும் சுமந்திரனும் எவ்வாறு விடயத்தை கொண்டு நடத்த முடியும்? மக்கள் எப்படி ஐக்கியப்படுவார்கள்? மக்கள் எப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள்? இந்த நிலைமையை குழப்புவதற்கு சமூக ஊடகங்கள் உச்சமாக இருக்கின்றன. இதை நான் நினைக்கிறேன், இதுதான் தீர்மானம், இதுதான் முடிவு, இதுதான் நடவடிக்கை, இந்த பாதையில் தான் போகின்றோம் என்பதை சொல்லுகின்ற ஒரு ஜனநாயக சர்வாதிகாரம் உள்ள ஒரு தலைமைகள் எங்களுக்கு வேண்டும். வாக்குகளுக்காக அதை பற்றி சிந்திக்காத தலைமைகளிலே நாங்கள் சிக்கியிருந்தால் இன்னும் கேவலமான நிலையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்போம். அரசியல் தலைவர்கள் பிராந்தியங்களிலே பிரதேசங்களிலே மக்களை மக்கள் பிரதிநிதிகளாக வருபவர்களை அடையாளம் காண்பதில் இழைத்த தவறு. நான் நினைக்கிறேன் இதிலே முதல் தவறு விட்டவர் கூட்டமைப்பிலே மாவை சேனாதிராஜா. மக்களுடைய தகுதி தகமை பற்றி சிந்திப்பதற்கான சிந்தனையே இல்லாத ஒரு தலைமைத்துவம், வாக்குகளை மாத்திரம் சிந்தி போராட்டம் என்று மக்களை ஒரு உணர்ச்சி அரசியலிலே செய்கின்ற போராட்டத்தில் இருக்கும் வரை அந்த உணர்ச்சி அரசியல் மூலம் அடையக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்ட அரசியல் தலைமைகள் இதை செய்கின்றன. விடுதலை புலிகளின் போராட்ட காலத்திலே உணர்ச்சி அரசியல் இருந்தது, மக்களுக்கு இதோ ஈழம் வருகின்றது என்ற ஒரு உணர்ச்சி ஊட்டப்பட்டது, அதிலே ஒரு முயன்றார்கள், அதற்காக அவர்கள் செத்து மடிந்தார்கள். அதுவர் இவர்கள் அந்த உணர்ச்சியை வைத்துக்கொண்டு பதவியிலே இருக்கிறார்களே தவிர யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு கட்டுக்கோப்பான இற்றவரை நான் நினைக்கவில்லை ஒரு மிகப்பெரிய பரடைம் ஷிஃப்ட் அந்த இந்தியா பற்றிய விமர்சனம். நீ நினைக்கிறீங்களா கூட்டமைப்பின் தலைமை ஒரு எழுத்து மூலம் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும்? நாளைக்கும் இன்னொரு தலைவர் அதைத்தான் பேசப் போகின்றார் என்று அவருக்கு எலெக்ஷனில் அந்த இடத்துல வாக்கெடுக்க அவருக்கு அதுதான் வேணும். அது அங்கே தென்னிலங்கையில் போய் சம்பந்தனும் சுமந்திரனும் விஷயத்தை நகர்த்துவதற்கு உடன்பட போகல. கட்சியின் மாநாட்டில் இந்தியாவோட சேர்ந்து இந்தியா அங்களுக்கு ஒத்துழைக்கணும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவீர். நாளைக்கு அங்கே இந்திய எதிர்ப்பில் பேசுகிறவர்களை பிராந்தியங்களில் தலைவர்களாக போட்டு எம்பி ஆக்குவீர். இந்த துணிச்சல் இது தவறு என்று தலைவர்களிடம் சுட்டி காட்டுகின்ற சரி சம்பந்தன் ஐயா வயது போனவர் சோமில்லை என்றால் மாவை சேனாதிராஜாவும் சுமந்திரனும் என்ன செய்தார்கள்? ஏன் விமர்சிக்காத விளக்கம் கேட்பதற்கு தயாராக இல்லை? அப்போ நீங்கள் சர்வதேசத்திட்ட போய் பேச இதை சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய தலைவர்கள் இதை பேசுகிறார்கள். மக்கள் அப்படி ஒரு கட்டுக்கோப்பில் வருவார்கள். நாங்கள் இதைத்தான் பேசுகிறோம், இதைத்தான் சொல்லுகிறோம், எங்கள் தலைவர்கள் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை. நான் இதை உதாரணத்துக்கு எடுத்தேன். இது ஒரு விடயம். ஒவ்வொரு விடயங்களிலுமே அது முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் விடயத்திலே கிழக்கு மாகாண தலைவர்கள் ஒன்று பேசுகிறார்கள், ஒன்று அறிவிக்கிறார்கள். அவர்களை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற அடிப்படை தகுதி கூட இல்லாதவர்களாக எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு நெல்லிக்காய் மூட்டை அவுட்டு விட்டால் கொட்டுன்றும் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. ஜனநாயக ரீதியிலே ஒரு கட்சியை வழிநடத்துகின்ற அந்த சர்வாதிகாரம் இந்த அரசியல் தலைமையில் இல்லாதவரை தென்னிலங்கை எங்களை பந்தாடி கொண்டு தான் இருக்கும். நாங்கள் இதையும் விட்ட மாட்டோம். அதை வலிமையாக ஊடகங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், தலைவர்களுக்கு சொல்ல வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். தலைவர்களும் மேல்மட்ட தலைவர்களும் கீழ்மட்ட தலைவர்களும் இப்படி ஒழித்து பிடித்து விளையாடி கொண்டு கண்ணாமூச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற காலம் தொடரும் வரை மக்களும் நட்டாட்டிலே பல்வேறு தளத்திலே தான் இருப்பார்கள். அவர்களை இன்னும் குழப்புகின்ற வேலைகளை சமூக ஊடகங்கள் தாராளமாக செய்து கொண்டிருக்கும். நிலைமை மோசமாகத்தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல தலைமைத்துவம் ஜனநாயக ரீதியாக அதே நேரத்திலே வலிமையாக சொல்லுகின்ற தலைமைத்துவம், தன்னுடைய கட்சிக்காரர்களை சரியாக வழி நடத்துகின்ற ஒரு அதிகாரம் உள்ள தலைமைத்துவம் எங்களுக்கு வேண்டும். நான் நினைக்கிறேன் இப்போதைய நிலையிலே வயது போனவர்களால் அதை செய்ய முடியாது. அதிலிருந்து சமூகம் வெளிப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சம்பந்தன் ஐயாவாலோ மாவை அண்ணன் மாவை அவர்களாலோ இந்த நிலைமையை, இந்த வலிமையான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்க முடியாது. சரியோ பிழையோ மஹிந்த ராஜபக்சவுக்கு தென்னிலங்கையிலும் வடக்கிலும் பயம் இருக்கின்றது என்றால் அப்படி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை கட்டமைப்பை வழிநடத்தக்கூடிய தகுதி அவரிடம் இருக்கின்றது.
தேவையான நேரங்களிலே தேவையானவற்றுக்காக சிலரை தட்டி விடுவார். அப்படியான பேச்சுக்கை தவிர அவரை மீறி இன்னொருத்தர் பேசுகின்ற நிலைமை இல்லை. அது அதிகாரத்தால் வந்திருக்கலாம், நிறைவேற்று அதிகாரத்தால் வந்திருக்கலாம், மக்கள் செல்வாக்கால் வந்திருக்கலாம். அதே பாணி நான் நினைக்கிறேன் தமிழர் தலைவர்கள் தங்களை தமிழருடைய தேசிய தலைவருக்கு ஒப்பாக பேசுகின்றவர்கள் தங்களுடைய கட்சியினரையே கட்டுப்படுத்த முடியாத, கட்டுப்படுத்த லாயக்கில்லாதவர்களை தங்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்கின்ற ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். கூட்டமைப்பிலே மிக வேதனையான விடயம். நான் நினைக்கிறேன் கூட்டமைப்பு நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கூட தன்னுடைய செல்வாக்கை அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக சம்பந்தன் ஐயா இன்று இல்லை. நிலைமை 2015 இருந்திருக்கலாம், 2015 ஆகஸ்ட் பொதுத் தேர்தலுக்கு பின்னர் இருந்திருக்கலாம். இப்போது நிலைமை அல்ல. எந்த விடயங்களிலுமே ஒரு தெளிவான அவசர சட்டத்துக்கு வாக்களிப்பதா இல்லையான்ற ஒரு முடிவை கூட திட்ட தெளிவாக எடுக்க முடியாத சம்பந்தன் ஐயா என்னென்று மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகிறார். தன்னுடைய 16 ஆகிவிட்டது. அந்த 14 பேரிடம் கூட இதுதான் தீர்மானம் என்று சொல்லாமல் பந்தை அவர்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாட அனுமதித்து விட்டு தொடர்கின்ற நிலைமை தான் இருக்கின்றது. தலைவர்கள் அப்படி இருக்கும் வரை ஊடகங்கள் அப்படி இருக்கும், ஊடகங்கள் அப்படி இருக்கும் வரை மக்களும் சிதறி போய்த்தான் இருப்பார்கள். அவர்களை இன்னும் சேரும் வேறுகளை சமூக ஊடகங்கள் தாராளமாக கையாளும். இதுதான் வேதனையான நிலைமை. ஆக இந்த வேதனையான நிலைமையோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யாமல் ஒரு 2 நிமிட நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு எதிர்கால நம்பிக்கைக்கான விதைகள் எந்த அளவில் இருக்கின்றது என்பதனை பார்க்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பாகவும் அது இருந்தது. தங்களுடைய சமூகத்துக்கு உண்மையை சொல்லுகின்ற தலைவர்கள் வேண்டும், உண்மையை சொல்லுகின்ற தலைவர்களுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும். இந்த உண்மையை சொல்லுகின்ற விடயத்தை ஊடகங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு தரப்போடு பேசுகின்ற போது எதிர்த்தரப்பில் மரியாதை இருக்கின்ற ஒரு விடயம் வர வேண்டும். ஆகவே எங்களுடைய நம்பிக்கைக்கான எதிர்பார்ப்பு சதவீதம் குறைவாக இருந்தாலும் எதிர்கால நடைமுறை பற்றி ஒரு பிம்பம் அல்லது ஒரு வியூகம் பற்றி ஒரு சுருக்கமாக நான் நினைக்கிறேன். ஒரு புதிய எழுச்சி தமிழ் மக்கள் மத்தியிலே, முஸ்லீம் மக்கள் மத்தியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. இப்போது இருக்கின்ற தரப்புகளிலே எனக்கு நம்பிக்கை பெரிதாக இல்லை. புதிதாக எழுச்சி ஒன்று வராமல் போகாது. நான் நினைக்கிறேன் வரலாறு எப்போதும் தடுமாறியங்களை வழிப்படுத்தி செல்லும் என்று அல்ல. அதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான எழுச்சிகள் உண்டு. ஊடகங்கள் அதை சரியானவர்களை அடையாளம் கண்டு தூக்கிவிட வேண்டும். குறிப்பாக உங்களை போன்ற ஊடகங்கள் மக்களுடைய வீட்டுக்குள்ளே ஒளி வடிவிலே காணொளி வடிவிலே செல்லுகின்ற ஊடகங்கள் சரியான பங்களிப்பை அடையாளம் கண்டு வெளிப்படுத்த வேண்டும். சாத்தியமற்ற யதார்த்தபூர்வமற்ற விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற தரப்புகள் பற்றி அதிகம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல், இதுதான் யதார்த்தம், இதுதான் விடயம். அது மாத்திரமில்லை, கட்சிகளை கட்டுக்கோப்பாக ஒரே நிலைப்பாட்டிலே பேச தவறுகின்ற விடயங்களை கட்சி தலைவர்களுக்கு இடித்துரைக்கின்ற வேலைகளை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எந்த ஊடகமும் இப்படி அவர் பேசினாரே, நீங்கள் இப்படி நடக்கிறீர்களே, 2க்கும் முரண்பாடு இருக்கின்றதே, என்ன சொல்லுகின்றீர்கள் என்று சம்பந்தனிடமோ சுமந்திரனிடமோ வெளிப்படையாக இன்று வரை கேட்கவில்லை. கேட்டால் கூட அது அவருடைய கருத்து என்று சுமந்திரனோ சம்பந்தர் தள்ளிப்போகின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அவர்களுடைய பிரதிநிதியாக ஒரு தேசத்தோடு நீங்கள் முரண்படுங்கள். நான் இந்தியாவோடு முரண்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்தியாவோடு முரண்படுவதுதான் உங்கள் முடிவென்றால் அதை முன்னெடுங்கள். மக்களிடம் வந்து அவர் ஒன்றை பேச அடுத்த மைக்க வேண்டி அடுத்தவர் அதுக்கு தலைகளாக பேசினால் மக்கள் குழம்பித்தான் நிற்பினர். மக்கள் குழம்பியிருந்தால் என்ன நீங்கள் ஐக்கியமாக இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறீர்கள். ஒரு வலிமையான தலைமத்துவம் வர வேண்டும். இந்த தலைமத்துவத்திலும் அது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அது தன்னை திருத்திக் கொள்ளுமானால் நல்லது. எந்த விடயத்திலும் தீர்மானம் எடுக்காத ஒரு தலைமத்துவங்களாகத்தான் இருக்கின்றன. ஒரு மட்டத்திலே முஸ்லீம்கள் மட்டத்திலே தீர்க்கமான முடிவெடுக்கின்ற தலைவர்கள், துணிச்சலான தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்போதைய நெருக்கடி ஆடிக்காத்திலே அம்மியும் அள்ளுப்பட்டது போல அள்ளுப்படுகின்ற நிலைமை அவர்களை மீறி நடந்துவிட்டது இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தினால். ஆனால் அவர்களும் கூட ஐக்கியப்பட்டு சில விடயங்களை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தமிழர் தரப்போடு இணங்கி போக வேண்டும். இணங்கி போவதுதான் யதார்த்தம் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும். வாக்கு வர வேண்டும் இல்லை என்பதற்காக அதை மறுக்க முடியாது. அதை மறுத்தால் நாங்கள் நட்டாட்டில் நிற்போம் என்பதையும் மக்களிடம் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன் அப்படியான தலைமைத்துவம் வரலாறு தேவைப்பாடு இருப்பதால் கட்டாயம் கொண்டு வந்து சேர்க்கும். காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் காலத்தின் கையில் நாங்கள் விட்டு ஒரு நம்பிக்கையோடு மக்களும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் எடுக்கணும். அதுபோல் ஊடகங்களுக்கும் பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பையும் ஊடகங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் எடுக்கணும். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஊடகவியலாளர் வித்யாதரன் அவர்களோடு நகர்ந்திருந்தது. எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகிறமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வாரம் மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்தும் நாங்கள் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.